Hello friends, welcome to Ramya Samayal. இன்னைக்கு மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients half kg மட்டன். இத வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிரஷர் குக்கர்ல மட்டன், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா தண்ணி ஊத்தி 3 ல இருந்து 4 விசில் விட்டு அதை வேக வைக்க போறோம். இந்த மட்டன் கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு ஒரு வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 4 சின்ன பீஸ் பட்டை, 7-8 லவங்கம், 2 ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் எண்ணெயில வதக்கிட்டு அரைக்க போறோம். 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 2 தக்காளி. தக்காளி இன்னும் அதிகமாக சேர்த்தா புளிப்பாயிடும், ஸோ 2 போதும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன உடனே நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே அதில் சால்ட் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துலாம். ஆல்ரெடி கிரேவியில் சால்ட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியமான ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.
கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.